எவ்வளோ பலமான ஜின்னண்டா இஃப்ரீத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பல்கீசுடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரும்படி சொன்ன பொழுது அந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது, சுலைமான் இந்த இடத்திலிருந்து எழும்புவதற்கு முன்னால் நான் அதை வைப்பேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படைகள் இருந்த ஒரு படை தான் என்ன படை? இஃப்ரீத் என்ற ஜின் படை. அப்ப எவ்வளவு விடயம் ஜின்களை பத்தி இருக்குது. ஹஸரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது யார்? وَمِنَ الْجِنِّ مَن يَعْمَلُ بَيْنَ يَدَيْهِ بِإِذْنِ رَبِّهِ. நீங்க போனா மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போனா உங்களுக்கு விளங்கும். மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஆக கீழே பெரும்பெரு கல்லுகள் இருக்குது, மனிதர்களால தூக்க முடியாது. அது ஜின்கள் கொண்டு போய் கட்டியது. அப்ப ஜின்களை வச்சு மேசன் வேலை வாங்கலாம். ஜின்கள்ல ஓடாவி இருக்குது, ஜின்கள்ல முத்துக்களை கடல்ல போய் முத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஜின்கள் இருக்குது, மாணிக்கங்களை தோண்டி எடுக்கிற ஜின்கள் இருக்குது. அது எந்த ஜின்ன யார் வேலைக்கு எடுப்பாங்கன்னு சொல்ல தெரியாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டியது ஜின்களை வைத்துதான். ஜின்களுக்கு மறைவான அறிவு கிடையாது. நாங்க சொல்லுவோம், எங்கள்ல ஒரு ஆள் டாக்டர் இருக்கிறாரு, டாக்டர் வைத்தியம் பார்த்ததால மருந்தை கண்டுபிடிச்சிட்டார், நோயை கண்டுபிடிச்சிட்டார், அதற்காக டாக்டரோட மறைவான அறிவு இருக்குதா? இல்ல. எங்களை விட அதிகமா படிச்சிருக்கிறார். அதனால மறைவான அறிவு இருக்குதா? ஜின்கள் மறைவான அறிவு இருந்திருந்தால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானது ஜின்களுக்கு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் அதையும் சொல்கிறான், فَلَمَّا خَرَّ تَبَيَّنَتِ الْجِنُّ أَن لَّوْ كَانُوا يَعْلَمُونَ الْغَيْبَ مَا لَبِثُوا فِي الْعَذَابِ الْمُهِينِ. சொன்னாங்களா ஜின்கள், எங்களுக்கு மறைவான அறிவு இருந்தா எவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப ஜின் என்கிறது மனிதனை போல ஒரு படைப்பு. அல்லாஹ் வித்தியாசமான சில சக்திகளை கொடுத்திருக்கிறார். நீண்ட ஆயுள், தூர பிரயாணம் செய்யும், தூரம் உள்ளது விளங்கும். உதாரணமா பறவைகள் இருக்கு. சில பறவைகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு பறந்து வருது. எப்படி பறந்து வரும் கேட்கிறதா? நீங்க நம்புறீங்க? பறவை பறந்து வருது. எங்கிருந்து? எங்கே பறவை இது? இது ஆஸ்திரேலியாவுடைய பறவை. அருகம்பையில வந்து சொல்றாங்களே, அருகம்பையில பறவை வருது. எங்கிருந்து பறக்குது? நியூசிலாந்துல இருந்து பறந்து வந்திருக்குதா அந்த பறவை. எப்படி பறந்துச்சு? அல்லாஹ் அதற்கு கொடுத்த சக்தி. ஜின்கள் சில நேரம் இந்த இடத்துல இருக்கும், சில நேரம் மக்கள் அவை தொழுதுட்டு வரும் ஜின்கள். நீண்ட பிரயாணத்தை அவசரமாக கடக்கும். நீண்ட ஆயுள். குர்துபியில வருது சம்பவம். காபீல் ஹாபீலுடைய மரண சடங்கில் கலந்து கொண்ட ஜின் நபீரத்தில் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த ஜின்கள் நபீரத்தில் வந்து இந்த ஆயத்துல சொல்லுது அதுதானே. அதனால நீண்ட ஆயுள், நல்ல அனுபவம் ஜின்களுக்கு. என்ன நீண்ட ஆயுள் கூட கூட என்ன கூடும்? அனுபவம் கூடும். ஜின்களுடைய மருந்துகள் இருக்குது. சில தூள் மருந்துகள் ஜின்கள் பாவிக்கக்கூடிய மருந்துகள் இருக்கு. அவைகளுக்குள்ள நோய்களுக்கு பாவிக்கக்கூடிய மருந்துகள் என்றெல்லாம் பல விடயங்கள் ஜின்கள் சம்பந்தமாக இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்களை பத்தி 22 ஆயத்துகளில் ஜின்கள் என்பவர்கள் யார் என்பது அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஜின் என்ற சொல்ல போல ஜின்னா, ஜின்னா என்றாலும் அரபியில் ஜின்கள் தான். சிலர் தெரியாம ஜின்னான்னு பேர் வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு. தெரியாம ஜின்னா என்று பேரை வச்சுட்டாங்க. ஜின்னா என்றாலும் ஜின் தான். மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்னாத தாவ மொழிகிறது இல்லையே. மினல் ஜின்னதி வன்னாஸ். ஜின்னா என்று மாத்திரம் குர்ஆன்ல 10 இடத்துல வந்திருக்கு. அப்ப மொத்தம் ஜின் சம்பந்தமா குர்ஆன்ல எத்தனை ஆயத்து வந்திருக்குது? 32 ஆயத்து வந்திருக்கு. அங்க 22 ஜின், ஜின்னா என்று 10 ஆயத். அல்லாஹ் குர்ஆனில் வதம்மத் கலிமத்து ரப்பிக் லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன்னாஸி அஜ்மஈன். ஜின்களாலும் மனிதர்களாலும் நான் நரகத்தை நிறைப்பேன் அல்லாஹ் சொல்கிறான். நரகத்தை நிறைப்பேன் ஜின். ஆகவே ஜின் என்ற படைப்பு வித்தியாசமான படைப்பு. இது
நாங்க ஜின்ன கண்டு பயப்படணும் அப்படின்னா ஒன்றும் தேவையில்லை. பயப்படுற படைப்பு அல்ல, எங்களை போல ஒரு படைப்பு. ஆனா இந்த ஆயத்தில் அதனுடைய சிறப்புகள் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த ஜின்கள் போய் தன்னை சமூகத்துக்கு எவ்வாறு தாவத் கொடுத்தது. சகோதரர்களே, இதை பார்த்து நாங்க பாடம் படிக்கும். நாங்களும் எங்களுடைய சமூகத்தை அல்லாஹும் பக்கம் அழைக்கும். நம்ம அழைக்க தொடங்கலையே, நாங்கள் அல்லாஹும் பக்கம் பேசலையே, நண்பர்களோட பேசலையே, அல்லாஹுவை பத்தி ஜின் பேசினதை போல எவ்வாறு தாவத் கொடுத்தது அல்லாஹ் சொல்கிறான். தொடர்ந்தும் ஆயத்துகளில் 31வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா கௌமனா, எங்களுடைய கூட்டமே. பேசிய வார்த்தை எவ்வளவு அழகு. அடே புடே என்று அந்த இந்த ஜராவ வார்த்தை அல்ல, எவ்வளவு அழகான வார்த்தை. ஏனென்றா பேசுற வார்த்தையை பொறுத்துதான் மக்கள் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா இஸ்லாம் அவ்வளவு அழகான மார்க்கம் தான். யா கௌமனா, ஜின்கள் சொன்னதா, எங்களுடைய கூட்டத்தினர்களே, அஜீபு தாஇயல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு விடை கொடுங்கள். அஜீபு தாஇயல்லாஹ், தாஇ யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விடை கொடுங்க. அஜீபு தாஇயல்லாஹ் வ ஆமினூ பிஹி, அவரை நம்புங்க. ஜின் சொல்லு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புங்க. நம்புறதால 2 லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. எத்தனை லாபம் கிடைக்கும்? 2 லாபம். முதலாவது லாபம் என்ன? யக்ஃபிர் லகும் மின் ذுனூபிக்கும், உங்களோட பாவம் எல்லாமே அல்லாஹ் மன்னிச்சிடும். ஒரு ஆள் இன்றைக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு கலிமா சொன்னா இதற்கு முன்னால செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டு. எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். அதான் போய் சொல்லுது ஜின்கள், ஆசையை காட்டுது. யக்ஃபிர் லகும் மின் ذுனூபிக்கும், உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்துருவான். முதலாவது. இரண்டாவது, வயுஜிர்கும் மின் அஸாபின் அலீம், வேதனை தரும் தண்டனையிலிருந்து அவன் உங்களை பாதுகாப்பான். உங்களை பாதுகாத்துருவான், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நீங்க ஒரே ஒரு வேலை செய்யுங்க. இந்த தாஇ, அல்லாஹுடைய அழைப்பாளர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்புங்கள். ஜின்கள் பேசு. சரி, அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லை, மறுத்துட்டீங்க. உங்களால் என்ன செய்யலாம்? அதையும் சொல்லி கொடுத்து ஜின்கள். என்ன, அதையும் சொல்லத்தானே ஒன்று. இன்றைக்கு சிலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், பாப்பம் நினைச்சதை செய்யணுமே அல்லாஹ், நாங்க ரசூலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஜின்கள் பதில் சொல்லுது. என்ன சொல்லுது? வமல்லா, அடுத்த ஆயத், வமல்லா யுஜிபு தாஇயல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு யார் விடை கொடுக்கவில்லையோ, தாஇ என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வமல்லா யுஜிபு தாஇயல்லாஹ், அல்லாஹுடைய அழைப்பாளருக்கு யார் விடை கொடுக்கவில்லையோ. அப்ப விடை கொடுக்காதவங்க உலகத்துல கூடயா குறையவா? அதிகமானவங்க அல்லாஹ்வுடைய அழைப்பாளருக்கு என்ன கொடுக்கல? விட. ஃபலைஸ பிமுஅஜிஸின் ஃபில் அர்ض, பூமியில் அவர்கள் அல்லாஹ்வை தோக்கடிக்க முடியாது. எப்படி வார்த்தை? நீங்க அல்லாஹ்வை தோக்கடிக்கலுமா? அல்லாஹ்வோட பெயரை அதில் எழுதி இதில் எழுதி இஸ்லாத்துக்கு விரோதி நாங்கள் சொல்லி அல்லாஹ்வை தோக்கடிக்க போறீங்களா? தோக்கடிக்க இயலாது. ஃபலைஸ பிமுஅஜிஸின் ஃபில் அர்ض, அல்லது விரண்டோட முடியாது. ஏன்? பூமி யார்? அல்லாஹ்ட. ஃபலைஸ லஹு மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு யாரும் கிடையாது. ஜின்கள் சொல்லு, எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருக்கிறான்? மனிதனா? மனிதன் மௌத்தாயிடுவானே. சரி, எந்த மனிதனுக்கு மரணம் இல்லையோ அவன் உதவி செய்யலாம். அவருக்கே ஷுவர் இல்லை, அவருக்கு எவ்வளோ காலம் வாழுவார்,
அதனால